புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அபிநயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த டாபிக் சொரியாசிஸ் பற்றி இன்னைக்கு பேசிடலாம். சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷமாக எனக்கு சொரியாசிஸ் இருக்குது, அது வெளியில் சொல்கிறது கூட அவ்வளோ தயங்குறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அதை ஷேர் பண்ணுறது கூட அவங்க வந்து தயாராக இல்லை. ட்ரீட்மெண்ட் அப்ரோச் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா சரி எனக்கு சொரியாசிஸ் எல்லாமே எனக்கு டவுன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் திரும்ப ரீஅக்கர் ஆகுமா, அதாவது திரும்ப எனக்கு என் லைஃப் டைமில் சொரியாசிஸ் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ட்ராமாலேயே அவங்க வந்து லாக் ஆயிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சொரியாசிஸ் வந்து திரும்ப வராமல் இருக்குமா, இல்லை அகெயின் அவங்க லைஃப் டைமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கும்போது வந்து டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது சொரியாசிஸ் தானா இல்லை மற்ற ஸ்கின் ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக வந்து டயக்னோசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேச்சஸ் நம்ம பார்க்க முடியும், நிறையா ஸ்கின் ப்ராப்ளம் நம்ம பார்க்க முடியும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு எல்லாமே பேச்சஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா பேஷண்ட்டும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சொரியாசிஸ் தானா இல்லை வேறு ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ணுறது முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போது நம்ம சொரியாசிஸ் பேச்சஸ்ன்னு எடுத்துக்கும் போது அந்த படைகள் வந்து ஓரளவுக்கு மற்ற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ டேண்ட்ரஃபே எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸ் மாதிரி தான் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நம்ம சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், எஸ்எல்இன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படிங்கும் போது ஓரளவுக்கு வந்து சொரியாசிஸ் பேச்சஸ் மாதிரியே இருக்கும். இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக பார்த்தோம் அப்படிங்கும் போது அந்த வெட் சொரியாசிஸ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த டயக்னோசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணிட்டோம், இது இல்லை வேறு ஸ்கின் ப்ராப்ளம், இல்லை இது சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும் போது சீக்கிரமாகவே அந்த சொரியாசிஸை வந்து நம்ம சரிப்படுத்திடலாம். அது தவிர்த்துட்டு இல்லை நார்மலாக நம்மளுக்கு நம்ம லைட்டாக தான் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, மற்ற ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை நினச்சிட்டு நம்ம வந்து வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. இதனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை வந்து வேறு ஸ்கின் ப்ராப்ளம் நினச்சிட்டு சில பேர் அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. மெடிக்கலில் போய் வந்து டேப்லெட்ஸ் எடுத்து போடுறது, அரிப்புக்காக டேப்லெட் போட்டு அப்போதைக்கு வந்து கட்டுப்படுத்திக்கிறது. ஸோ அதே போல் லோஷன், ஆயின்மெண்ட் இதெல்லாம் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த பேச்சஸ் ஓரளவுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சரியாயிட்டு என்ன பண்ணும், அப்படியே வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஆயின்மெண்ட் விட்டுட்டோம் அப்படிங்கும் போது திரும்பி வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுதான் நிறையா பேஷண்ட் சொல்கிறது என்னென்னா, நான் ஆயின்மெண்ட் போடுறேன், லோஷன் போடுறேன், கம்மியாகுது, ஆனால் திரும்பி வந்துடுது, எனக்கு திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டிக்கிட்டு, எப்பப்போ நான் வந்து ஆயின்மெண்ட் போடுறேனோ அப்போ சப்ரஸ் ஆகுது, ஆனால் திரும்பி எனக்கு வர ஆரம்பிச்சிடுது, இதுதான் ஒரு எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்ம கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணி கரெக்டான நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். அது தவிர்த்து அரிப்புக்காக நம்ம மருந்து எடுத்துக்கிறது, அப்போதைக்கு அந்த படைகள் வந்து சரியாகிறது. ஸோ இதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது டக்குன்னு திரும்பி நம்மளுக்கு அந்த ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா திரும்பி வந்துடும். ஸோ அந்த மாதிரி டக்குன்னு விட நம்மளுக்கு அந்த பேச்சஸ் பார்த்திங்கன்னா புதுசாக உருவாகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கரெக்டாக நம்ம வந்து உள்ளுக்கே மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும் போது வெளியில் நம்மளுக்கு படைகள் வருது அப்படின்னா அது வந்து ஒரு சிம்டம்ஸ் தான். படைகள்ங்கிறது நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ் தான். இந்த பேச்சஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்ல வர்றது ஒரு சிம்டம்ஸ் தான். அதுக்காக நம்ம மெடிசன்ஸ் எடுத்து அதுக்காக வந்து ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து சப்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது உள்ள பாதிப்புகள் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். வெளிப்பூச்சி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரோம். ரொம்ப நாளாக வந்து அந்த பேச்சஸை மட்டும் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வெளிப்பூச்சிகள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உள்ள இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு யாரும் மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அந்த பேச்சஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ உள்ளக்கையும் வந்து அதோட நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
இப்போ எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னாலுமே நம்ம பிளட்டில் அது இன்ஃபெக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதையும் நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும். அப்போ தான் அந்த பிளட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியில் உள்ள அந்த ஸ்கின்ல உள்ள பேச்சஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே பேச்சஸும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, வெறும் வந்து வெளிப்பூச்சிகள் மட்டுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு குறையலைன்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ கட்டாயம் வந்து உள்ளக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் நம்மளுக்கு சிம்டம்ஸ் காமிக்க தான் செய்யும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும்போது வந்து டயக்னோசிஸ் பண்ணுவோம். இது வந்து சொரியாசிஸா இல்லை ஸ்கேல்ப் சொரியாசிஸா இல்லை மற்ற ஸ்கின் ப்ராப்ளமா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா. இப்போது நார்மலாக சொரியாசிஸ் அப்படிங்கும்போது சில சொரியாசிஸ் வந்து இடுக்குகளில் மட்டும் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த செஸ் ரீஜியனில் இல்லை வந்து நம்மளுக்கு அந்த தொடை பகுதிகளில் தை ரீஜியன்லலாம் வந்து அந்த இடுக்குகளில் காற்றோட்டம் இல்லை அப்படிங்கும்போது ஸோ அந்தந்த இடங்களில் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த இடங்களில் தான் காற்றோட்டம் இல்லாத இடங்களில் தான் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த ஜெனிட்டல் ஏரியாஸில் செஸ்ட் ரீஜனில். ஸோ அதுவும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், நிமோ இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸோ அந்த இடத்துல தான் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து டயக்னோசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வராங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்க வரும்போதே வந்து நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. நிறையா வந்து லோஷன், ஆயின்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு சரியாகலை அப்படிங்கும்போது தான் வருவாங்க. ஸோ வந்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணுவோம், என்ன ப்ராப்ளம், இது என்ன ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டயக்னோசிஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து 3 ஸ்டேஜாக பிரிப்போம். ஸோ இப்போ வந்து லைட்டாக 1 மந்த் 2 மந்த்தாக தான் இருக்குது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே போல் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, நான் வந்து நிறையா வந்து ஆயின்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் சரியாகலைன்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக இருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம செகண்ட் ஸ்டேஜாக எடுத்துப்போம். ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக வந்து ஸ்கின் ப்ராப்ளமோடு இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து சிவியர் கண்டிஷன். அவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படிங்கும்போது உடம்பு ஃபுல்லாகவே ஒரு இடம் கூட வந்து விடாமல் நம்மளுக்கு அந்த ஸ்கின் பேச்சஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அந்த பேச்சஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கள சிவியர் கண்டிஷனுக்கு நம்ம எடுத்துப்போம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட சிவியாரிட்டி பொறுத்து பார்த்தோம் அப்படிங்கும்போது மெடிசன்ஸ் அதே போல் இத்தனை காலம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நாளாக இருக்குது, ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே கேட்போம். ஸோ அதே போல் அரிப்பு இருக்கா, ஸோ வீட்டில் யாருக்காச்சும் இருக்கா, ஸோ ஜெனட்டிக்காக வந்திருக்கா. வந்து ஜெனட்டிக்காக இப்போனா பார்த்தோம் அப்படிங்கும்போது ஜெனட்டிக்காக வந்து டிரான்ஸ்மிட் ஆகிற நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து சொரியாசிஸும் ஒன்று தான். ஜெனட்டிக்காக வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீட்டில் யாருக்காச்சும் இருக்கா, தாத்தா பாட்டிக்கோ இல்லை அப்பா அம்மாவுக்கோ யாருக்காச்சும் இருக்கா, ஜெனட்டிக்காக வந்திருக்கா. ஸோ அப்படிங்கிற போது நம்ம வந்து சிவியாரிட்டி பார்ப்போம். இத்தனை இப்போ ஆரம்பத்துலேயே வந்துட்டாங்க, 1 மாதம் தான் 2 மாதம் தான் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும், பெர்மனண்ட்டாகவே சரியாயிடும். கரெக்டாக வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ண சொல்லுவோம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி 3 மந்த்ஸ் அவங்க வந்து அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, அந்த 90 நாள் வந்து அந்த மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும் போதே அவங்க பிளட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சு அவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இல்லை 10-15 வருஷமாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கும் போது ஒரு 3 to 6 months வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணும் போது சீக்கிரமாகவே இந்த ப்ராப்ளம் வந்து பெர்மனண்ட்டாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, நான் திருவாரூர்லேருந்து கோகிலா பேசுகிறேன். ஓகேம்மா, யாருக்காக கேட்குறீங்க இந்த கேள்வி? எனக்காக தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து 18 வயசு ஆகுது மேம். நான் கொஞ்சம் குண்டா இருக்கு, அதான் உடம்பு எப்படி குறைச்சணும்னு கேட்கறதுக்காக மேம் கால் பண்ணேன். ஓகேம்மா, இப்போது உங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? இப்போ நான் ஒரு 60. எவ்வளோ இருக்கீங்கம்மா? 50 இருக்கீங்க. உங்கள் ஏஜ் எவ்வளோன்னு சொன்னீங்க? 18 இருக்கீங்க. ஓகேம்மா, சரி. ஓகே, ஆக்சுவலாக வந்து பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏஜும் வந்து அது கூட கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து கரெக்டான அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்களா அவங்க ஏஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்.
ஸோ அதில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம பிஎம்ஐ கால்குலேட் பண்ணோம்னா 24 இருக்கணும். ஸோ அதுக்கு கம்மியாக வரும் அப்படிங்கும்போது அது அண்டர் வெயிட்டில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு மேலே போகிறோம் அப்படிங்கும்போது வெயிட், ஓவர் வெயிட், ஒபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, டெய்லி வந்து வாக்கிங் போங்க. இப்போ வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், அதுவும் பெண்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது வெயிட் அதிகமாக ஆச்சு அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் பாடியில். பீரியட்ஸ் ஒழுங்காக வராது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்க ஆரம்பிக்கும், ஹேர் ஃபால் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லேசினஸ் இருக்கும், இல்லை மூட் ஸ்விங்ஸ் இருக்கோ. ஸோ அதுலேயும் டீனேஜில் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஹெவியாகவே இருக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸில் பிம்பிள்ஸ் போடுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த டீனேஜில் ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, டெய்லி வந்து வாக்கிங் போங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் வந்து டெய்லி வாக்கிங் போனோம் அப்படிங்கும்போது பெண்களுக்கு ஃபுல் பாடியுமே நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒரு 3 to 6 months ஆச்சும் நம்ம வந்து நல்லா வாக்கிங் போகும்போது தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாதம் போவாங்க, எனக்கு உடம்புல எந்த சேஞ்சஸுமே தெரியல, வெயிட் வந்து லாஸே ஆகலை, அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க. எப்பயுமே வந்து ஒரு சேஞ்சஸ் தெரிகிறதே பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு 2 to 3 months ஆகும். நம்ம பாடியில் சேஞ்சஸ் தெரியுது, வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு 2 to 3 months ஆகும். ஸோ அதனால் கண்டினியூஸாக நீங்கள் வந்து வாக்கிங் போங்க. டெய்லி வந்து ஒரு 20 to 30 minutes போனாலே போதும். ஸோ அதே போல் உணவில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து பொரித்த உணவுகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது கட்டாயம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே சீக்கிரமாகவே நீங்கள் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடுங்க. அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ கண்ணு, லட்சுமிமா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக. ஓகே, உங்கள் வயது சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. வயது 68 எனக்கு இது காலில் வந்து அந்த அரிப்பாட்டை வந்து சொரியாசிஸ் அது வந்து காலில் மட்டும் இருக்குது. அது வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு மருந்து, அந்த ஆயுர்வேதிக் மருந்து எடுத்துட்டு இருந்தேன். அது ஒரு சாப்பிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு ஒன்றும் இருக்காது. அப்புறம் மறுபடியும் லைட்டா அது அரிப்பாட்டம் வந்து அது மறுபடியும் அது வருது. அது ஒண்ணு சாமி. அதுக்கு வந்து என்ன தீர்வுங்கிறத சொல்லிட்டு, இன்னொன்று வந்து எனக்கு வயிறுல அசிடிட்டி ரொம்ப சுரக்குது சாமி. அது வயிறு எரிச்சல் ஆகுது, உள்ள வயிறு வந்து குப்புனா எரிச்சல் ஆகுது. ஆனா வலியெல்லாம் எதுவும் இல்லை, வயிறு எரிச்சல் மட்டும் ஆகுது. அதுக்கு மேடம் கிட்ட கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் என்னங்கிறது சொல்லுங்க. இப்போ அரிப்பு உங்களுக்கு அந்த பேச்சஸ் மாதிரி இருக்குது காலில் மட்டும் இருக்கா இல்ல உடம்புலயும் இருக்காமா? இல்லைங்க, காலில் மட்டும், உள்ளாங்கல்ல காலில் மட்டும்தான் இருக்குதுங்க, வேற இல்லை எங்கேயும் இல்லை. இந்த நகத்துல ஒரு 2 நகத்துல விட்டு மட்டும் லைட்டா அந்த ஒரு மாதிரியே இருக்கு, 2 நகம் மட்டும் வலது கையில. அப்புறம் வேற நகத்துலயும் இல்ல, காலு அதுல இல்ல, எதுவும் இல்ல. எனக்கு உள்ளாங்கால் மட்டும்தான் இருக்குதுங்க, காலி மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்ல. தலையிலயா அதெல்லாம் எதுவுமே இல்ல. இது 4-5 வருஷமாச்சுங்க வந்து, 4-5 வருஷமா இருக்குது. ஆனா ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டா கொஞ்சம் சரியா இருக்கு. அப்படி விட்டுட்டோம்னா ஒரு 5-6 மாசம் நல்லா மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குது. ஓகேம்மா, சரி. இப்ப ஏதாச்சும் தோல் உரியிறது ஏதாச்சும் இருக்காமா? தோல் எல்லாம் அப்போ கொஞ்சம் அரிப்பு வருங்க. அரிப்பு வந்துச்சுன்னா லைட்டா தோல் உறிஞ்செல்லாம் வர்றது இல்லைங்க. தோல் வந்து சும்மா அரிக்கிற மாதிரி தான், அரிச்சா கொஞ்சம் சொரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். தோல் எல்லாம் உரியாதுங்க. எப்பாவது ஒரு சமயத்துக்கு லைட்டா ஒரு வாதைய வெள்ளைய ஒரு மாதிரியே வரும், ரொம்ப சொரிஞ்சா. சரிம்மா, ஓகேம்மா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கால்களில் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு பேச்சஸ் அப்படிங்கும் போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாமா. ஒரு 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் வாடாமல்லி பூ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது கிடச்சிச்சு அப்படிங்கும் போது ஒரு கைப்பிடி எடுத்துட்டு, ஸோ அதை நல்லா பிரிச்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம். ஸோ அதை டெய்லி அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் அசிடிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். நம்மளுக்கு வயிறில் வலி இல்லை, அசிடிட்டி மட்டும் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். நேரம் தவறி சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆசிட் சுரக்கும். வயிறில் பார்த்தோம் அப்படிங்கும்போது HCl நம்மளுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அது அப்போ வந்து நீங்கள் உணவு போடலை அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆசிட் வந்து கேஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேரம் தவறி சாப்பிட்றது. ஸோ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் வந்து வராது. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா, சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால்.
வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே, சுல்தான்பேட்ல இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேம், பேர் ஃபரிதா, சுல்தான்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா. சுகர் இருக்கு மேம், அதான் சரி என்ன பண்ணலாம். ஓகேம்மா. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா சுகர் லெவல்? தெரியும் மேம். சுகர் வந்து 250 இருக்கு மேம். எலும்புலாம் வலிக்குது, கை கால்லாம் குடையுது. ஓகே. உங்க வயசு என்னம்மா? வயசு 40 மேம். ஓகேம்மா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 250 இருக்கா? ஆமாம்மா. சரிம்மா. சாப்பிட்டதுக்கு அப்புறம்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் 300 மேல காட்டுது. சரி, இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலையா? எப்போதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? இப்பதான் ஒரு மாசம் முன்னாடி டெஸ்ட் பண்ணேன். ஓகே. மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல ஒன்றும் எடுக்கல. என்ன எடுக்கலாம். சரி, ஓகேம்மா. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 250 இருக்குது அப்படிங்கும் போது ரொம்ப அதிகம் தான். நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு 100க்குள்ளே இருக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து 140 150க்குள்ளே இருக்கணும். ஸோ அதே பார்த்தோம் ஒரு 200க்குள்ளே இருக்குது, 180 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட வந்து நம்ம வந்து ஃபுட்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபுட்டில் கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதே போல் வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அது கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு 250 இருக்குது அப்படிங்கும் போது ரொம்ப அதிகம் தான். கட்டாயம் அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம எடுக்கும் போது தான் நம்ம பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இல்லை அப்படிங்கும் போது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே போல் சிம்டம்ஸும் பார்த்தோம் அப்படிங்கும் போது சுகர் அதிகமாச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். பாதை எரிச்சல் இருக்கும், உடம்புல அதிகமா ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலா கம்மி ஆயிடுது. அது சுகராலையா? ஓகேம்மா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு பசிக்கிற மாதிரியே இருக்கும், எந்த நேரமும் வந்து எரிச்சல் இருக்க மாதிரியே இருக்கும். சில பேருக்கு கிடினஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து காலில் பாதை எரிச்சல் இருக்கும், சில பேருக்கு உடம்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு ஜாயின்ஸ்க்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேருக்கு டென்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்குமா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் பூன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அது கிடச்சிச்சு அப்படிங்கும் போது அதை வாங்கி நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு ஸ்பூன் பவுட்ரு, அந்த ஆவாரம் பூ பவுட்ரை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி வடிகட்டி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே வந்து சுகர் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ரெபிள் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும் போது வந்து ஸ்பாட்லேயே நம்ம டெஸ்ட் எடுப்போம். சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்லேயே வந்து டெஸ்ட் எடுப்போம். டெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது சுகர் லெவல் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும். நேராக வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். நான் ராதிகா பேசுறேங்க மேடம், திருப்பத்தூர். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க வீட்டுக்காருக்காக. அவரோட வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேடம். எங்க வீட்டுக்காரரு வந்து பேர் மனோகரன், வயசு வந்து 34ஆகுது. ஓகே. அவருக்கு வந்து இந்த கை காலெல்லாம் வந்து அப்படியே அரிப்பு வந்து அரிச்சு அப்படியே பொறி பொறியாயிடுது, கை கால் எல்லாமே. ஓகே. நாங்களும் எல்லா ஆஸ்பத்திரி போனோம். அது மாத்திரை சாப்பிட்றப்ப மட்டும் கரெக்டா இருக்கு, அதுக்கப்புறமா விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகேம்மா. சரி, எவ்வளோ நாள் அந்த மாதிரி இருக்கு? அது ஒரு 8 வருஷமாவே இருக்கு. ஓகே. அரிப்பு ஹெவியா இருக்கா? ஆமா, அது கீறினாங்கன்னா அப்படியே ரத்தம் வந்துடுற மாதிரி ஆயிடுது. சரி, ஓகேம்மா. நார்மலாக வந்து சில நம்ம பேச்சஸ் பார்த்தோம், படைகள் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி வந்து தோல் உறிஞ்சிக்கிட்டே வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாதத்தில் வெடிப்பு மாதிரி வெட்டுப்பட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து பாலமாக வந்து வெடிச்சுக்கும். நல்லா வந்து அந்த ஸ்கின் வெடிச்சிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீர் கசிவு, ரத்த கசிவு, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் தானாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பாலமாக வந்து அந்த ஸ்கின் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான சொரியாசிஸ் தான். நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கை காலில், உள்ளங்காலில் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சீக்கிரமாகவே பெர்மனண்ட்டாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால்.
ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மகேஸ்வரி. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க வயதை சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு வயசு 55. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பேர் மகேஸ்வரி. ஓகே. வயசு 55. மூக்கில் வந்து சதை வளருது. எனக்கு மூக்கில் வந்து சதை வளருது. ஓகே, சதை வளருது. இதுக்கு முன்னாடி 2 முறை ஆப்ரேஷன் பண்ணிருக்கலாம். ஓகேம்மா. சரி, இப்ப திருப்பியும் அதே மாதிரி சதை வளருதுன்றாங்க. ஓகேம்மா. இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். மூச்சு விடுறதுல சிரமம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் இல்ல. அதுக்கு வந்து அடிநாய்டு எடுத்தாச்சுன்னு சொன்னாங்க. ஓகே. இப்ப அந்த மாதிரி சதை வளரும் போது கண்ணு வெளியே வந்துடுது எனக்கு. ஓகே, சரிம்மா. ஓகே. இப்போ வந்து திருப்பி ஆப்ரேஷன் பண்ணணும்ன்றாங்க. எனக்கு பயமா இருக்குது, அதனால நான் பண்ணல. நானு சரி, இது வந்து நாட்டு மருந்துல சரியாகுமா உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா? கண்டிப்பாம்மா. இது வந்து நம்ம நேசல் பாலிப்னு சொல்லுவோம். பேஷண்ட் நிறைய பேர் வரும்போதே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான், நான் வந்து 2 வாட்டி சர்ஜரி பண்ணிட்டேன், 3 வாட்டி சர்ஜரி பண்ணிட்டேன், ஆனாலுமே எனக்கு வந்து அந்த சத வளர்ச்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. சில பேருக்கு பார்த்தோன்னா ஒரு மூக்கில் இருக்கும், சில பேருக்கு 2 மூக்கிலையுமே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சர்ஜரி பண்ணிட்டும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அது வந்து எதனால வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, இல்லை நோஸ் இரிட்டேஷன் இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த நோஸில் உள்ள டிஷ்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வீங்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நேசல் பிளாக் வர ஆரம்பிச்சிடும், மூச்சு விட முடியாது, மூச்சு வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் கொடுக்கும். அடிக்கடி வந்து மூக்கில் வந்து நீர் ஊற்றுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உள்ள டிஷ்யூஸ் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிறதுனால வர வீக்கம் தான் நம்மளுக்கு அந்த நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் எத்தனை தடவை சர்ஜரி பண்ணாலும் வந்து பார்த்தோம் அப்படிங்கும் போது திரும்பி நோஸ் இரிட்டேட் ஆகுது, சளி பிடிக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு திரும்பி அந்த வந்து வீக்கம் கொடுக்க தான் செய்யும். நம்மளுக்கு அந்த டிஷ்யூஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது வீங்கிட்டே தான் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த டிஷ்யூ கட் பண்ணி எடுத்துறீங்க, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுறீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு திரும்பி அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நோஸில் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, சளி பிடிக்குது அப்படின்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து நிரந்தரமாக வந்து நம்ம சுருக்கும் போது தான் அந்த சத வளர்ச்சியை வந்து வீங்காமல் நம்மளுக்கு சுருக்கும் போது நம்மளுக்கு திரும்பி வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வராது. நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும் போது இதுக்கு நசியம் ஸ்டீம் தெரப்பி வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நேசல் பாலிப் இருக்குது, இல்லை நேசல் டீவியேஷன் இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அவங்களுக்கு வந்து நசியம் ஸ்டீம் தெரப்பி கொடுப்போம். ஸோ அந்த ஹாட் நம்மளுக்கு ஸ்டீம், அந்த ஆவி வந்து நம்மளுக்கு உள்ளே போகும்போது ஸோ உள்ளே வந்து மூக்கில் மருந்து விட்டு ஸோ அந்த ஹாட் ஸ்டீம் உள்ளக்கு போக வைப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே அந்த சத வளர்ச்சி பார்த்தோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். நார்மலாக அது சுருங்கிடுச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து திரும்பி வந்து நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இதுதான் நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதே போல் உள்ளக்கையும் வந்து நம்மளுக்கு அடிக்கடி சளி பிடிக்காததுக்கு, ஸோ அதே போல் அந்த வீக்கம் வந்து கம்மியாகிறதுக்கு உள்ளக்கையும் வந்து மருந்துகள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு நிரந்தரமாகவே இந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்களும் வந்து நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே, ஹலோ. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. வசந்தா சக்கரசெட்டியிலிருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பொண்ணுக்காக பாலே திறக்க மாட்டேங்குது, தாய்ப்பால் 9 நாள் ஆகுது. ஓகேம்மா. அதுதாங்க கேட்கலாம், கால் பண்ணோம். ஓகேம்மா, நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா, நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே டாக்டர், வந்து சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எந்த ஒரு நோயுமே வந்து உடலில் உடனடியாக ஏற்படுறது இல்லை. ரொம்ப நாளாக வந்து உள்ளே அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது வெளிப்படையாக வெளியில் தெரியும் போது தான் அது ஒரு நோய் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. அப்படி வந்து சொரியாசிஸ் வந்து எவ்வளோ நாளாக நம்ம உடலில் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அதுக்கான அறிகுறிகள் நமக்கு தெரியுமா? இப்போ சொரியாசிஸ் வந்து நம்மளுக்கு பாடியில் இருக்குது அப்படிங்கும் போது வந்து இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கும் போது ஸோ அடுத்தது தான் வந்து பார்த்தோம் அப்படிங்கும் போது பேட்சஸாக வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸாக வந்து வெளியில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும்.
மற்ற ஸ்கின் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் சொரியாசிஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். ஏன்னா மற்ற ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கும் போது அங்கங்கே தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் மற்ற இப்போ டேண்ட்ரஃப் ஆகட்டும் இல்லை அட்டிக்கேரியா அந்த மாதிரினா குறிப்பிட்ட இடங்கள் அங்கங்கே மட்டும்தான் அதோட பாதிப்புகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். பட் சொரியாசிஸ் அப்படிங்கும் போது ஸோ நம்மளுக்கு வந்து ரத்தத்துலேயே அதோட இன்ஃபெக்ஷன் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாடி ஃபுல்லாகவே அதோட சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கல அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது ஒரு ஸ்கின் கூட விடாது, ஒரு இடம் கூட வந்து விடாது, முழுமையாக நம்மளுக்கு தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே வந்து இந்த பேச்சஸ் போட்டவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்கன்னா பார்த்தோம் அப்படிங்கும் போது ஒரு 7-8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது அப்படிங்கும் போது வரவங்களை பார்த்தோம் அப்படின்னா தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் டோட்டல் ஸ்கின்னையும் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரியான நம்ம இதுவும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து சொரியாசிஸ்க்கு நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படிங்கும் போது டோட்டலாக எல்லா ஸ்கின்னையுமே வந்து வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மற்ற ஸ்கின் ப்ராப்ளம்லேருந்து இது பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்கின் ப்ராப்ளம் தான். சொரியாசிஸ் அப்படிங்கும் போது பெரிய ஸ்கின் ப்ராப்ளம் தான். ஸோ அதே போல் பேஷண்ட்டும் சொல்கிறத பார்த்தோன்னா எனக்கு வந்து சரியாகுது திரும்பி வருது, சரியாகுது திரும்பி வருது, இல்லை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வெயில் காலத்தில் வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சில பேஷண்ட் சொல்லுவாங்க. சில பேஷண்ட் பார்த்தோம் அப்படிங்கும் போது எனக்கு குளிர் காலத்தில் வருது, குளிர் லைட்டாக பட்டுச்சு அப்படின்னாலும் அரிப்பு வந்துடுது, இல்லை வந்து பேச்சஸ் வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸோ அந்த கழிவுகள் வந்து முழுமையாக வந்து வெளியில் போகலை, ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ப்ராப்பராக எடுக்கலை அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த பிளட்டில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ட்ரிகர் பண்ணுது, இப்போ வந்து சில பேருக்கு கிளைமேட் ட்ரிகர் பண்ணும், ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி பேச்சஸ் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெட் சோரியாசிஸ் உள்ளவங்களுக்குனா பார்த்தோம் அப்படின்னா அந்த கோல்டு கிளைமேட் வந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த பேச்சஸ் சரியாகாது, ட்ரிகர் ஆகி அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து அப்படியே போட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பிளட்டில் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது, அந்த கழிவுகள் முழுமையாக நம்மளுக்கு வெளியில் போகல, அந்த கழிவுகள் நம்ம உடம்புலேயே அங்கங்கே தங்கியிருக்கு அப்படின்னா ஸோ திரும்பி அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான நம்ம ட்ரீட்மெண்ட் முழுமையாக அந்த பிளட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து போகிற மாதிரியான முழுமையாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் ஃபுல்லாகவே வந்து போக ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேம் வணக்கம். சரண்யா ஃப்ரம் அறந்தாங்கி. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். இப்போ பீரியட்ஸ் ஆகி ஒரு 15 days ஆகுது. இப்போ நேற்று திடீர்னு பார்த்தா 15 days ஆச்சு, இப்போ பீரியட்ஸ் ஆச்சு மேம். ஆனால் சைக்கிளிங்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததே இல்லை எனக்கு. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் என்னன்னு தெரியல, சரி கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டரை மீட் பண்ணலாமா இல்லை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேம்மா, உங்கள் ஏஜ் என்னம்மா? ஏஜ் 32 மேம். 2 பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையன் 7 years, செகண்ட் பையன் வந்து 4 years. ஓகேம்மா, சரி. சில நேரத்துக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன ஆகும்னா அந்த ஒன் மந்த்லேயே எனக்கு வந்து 2 டைம் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து எனக்கு 10 daysக்கு முன்னாடியே பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சு, அந்த டேட்டுக்கு வந்து 10 daysக்கு முன்னாடியே பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று பாடி ஹீட். நம்மளுக்கு பாடி ஹீட் வந்து ஹெவியாக இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, இல்லை நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ஸோ எப்பயுமே இல்லாமல் ஸோ அந்த டைம் பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கிளைமேட் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பனிக்காலம் முடிஞ்சு வெயில் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைமும் வந்து பாடி ஹீட் வந்து நம்மளுக்கு ஹெவியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனாலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது சத்து குறைவு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு சத்து குறைவு இருக்குது அப்படின்னாலும் சீக்கிரமாக வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்கிரமாகவே பார்த்தோம் அப்படிங்கும்போது உள்ளுக்கு நடக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக நடந்து சீக்கிரமாக வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என்னோட நேம் வந்து யுவராணி, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கான கேள்வி இது? எனக்கு தான் கேட்கணுங்க. உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு 25 ஆகுது ஏஜுங்க. இப்போ செகண்ட் பேபி வந்து டெலிவரி ஆகி 1.5 வருஷம் ஆச்சுங்க. ஓகேம்மா. காப்பர்ட்டி வந்து போட்டிருக்குதுங்க. ஓகே. அது வந்து அடிவயிறு பெயின் இருக்குதுங்க. 3 வருஷத்துக்குன்னு சொல்லி காப்பர்ட்டி போட்டாங்க. ஓகே. அடிவயிறு வந்து ஓவரா பெயின் ஆகுதுங்க மேம். அப்புறம் அந்த காப்பர்ட்டி ஏதோ துரு பிடிச்சிரும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஓகேம்மா, இப்போ காப்பர்ட்டி போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு?
1.5 வருஷம் ஆச்சுங்க. ஓகேம்மா சரி ஓகே. பீரியட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா? பீரியட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குங்க. சரிம்மா ஓகே. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம்மா. ஓகே மேம். ஓகே. பெயின் இருக்குதுங்க அதுதான். ஓகேம்மா. சில டைம் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஹீட்னாலே நம்மளுக்கு வந்து அடி வயிற்றில் வந்து பெயின் இருக்கும். ஸோ அதுவும் பயப்பட தேவையில்ல. நீங்கள் நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஆரோக்கியசாமி, தஞ்சாவூர். சரிங்க ஐயா, யாருக்கான கேள்வி இது? எனக்கு தான்மா. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. சரிம்மா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எனக்கு வந்து ஆரோக்கியசாமி, வயசு 63. ஓகே. 2 மார்ஜும் வலிக்குது, நடு சென்டர் இதயத்துல வலிக்குது. ஓகே. ஒரே எரிச்சலா இருக்கு, பின்புறமும் வலிக்குது. ஓகேங்க ஐயா. சளி தொந்தரவு ஏதாச்சும் இருக்கா? சளி வந்து ஓவரா இருக்கு, உறங்கி போயிருக்கு. ஓகே. வேலைக்கு டைம் தரகாலம் சாப்பிடாம டீ காஃபி ஓவரா குடிச்சிட்டு இருக்கேன். ஓகே சரி ஓகே. சளி தொந்தரவு இருக்குது, நம்மளுக்கு நாள்பட்ட சளி இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த செஸ்ட் ரீஜியனில் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கோழை வந்து ரொம்ப நாளாக சேருது, நம்மளுக்கு கரைய மாட்டேங்குது. அப்படியே வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டில் வந்து கோழை வந்து அடை மாதிரி அப்படியே வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து கரைஞ்சி நம்மளுக்கு வெளியிலே போகாது, அது சரியே ஆகாது. நிறைய பேருக்கு அப்படியே வந்து நின்றுச்சு. அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா செஸ்ட் பெயின் வந்து ஓவராக வந்து இருக்க ஆரம்பிக்கும், அங்கங்கே வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இல்லை மூச்சு இழுக்கிறாங்க, மூச்சு விடுறாங்க அப்படின்னாலும் பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சளி ரொம்ப நாளாக தங்கிடுச்சு அந்த இடத்துல. அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா அந்த மூச்சு குழாயை வந்து சுருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு மூச்சு விடுறதோ மூச்சு வாங்கவோ முடியாது. ஸோ அதனாலையும் வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெயின் வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். அதே போல் சளி இருந்தாலே நிறைய பேருக்கு வந்து பசிக்காது, பசியே எடுக்காது, மந்தமாக இருக்கும், லாஸ் ஆஃப் அப்பீடைட் சொல்ல ஆரம்பித்தோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது பசியே எடுக்காது. சளி நாள்பட்ட சளியாக இருக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு பசியே எடுக்காது. ஸோ அதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டீ காஃபி இந்த மாதிரியே வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம நேரத்துக்கு சாப்பிடல, கரெக்டாக உணவு எடுக்கல அப்படின்னாலே வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேயும் வந்து நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி டீ காஃபி அடிக்கடி எடுப்பாங்க, ஒரு நாளைக்கே வந்து 6-7 தடவை எடுப்பாங்க, 10 தடவை எடுக்கிறவங்கன்னா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது இன்னும் அசிடிட்டி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு பசி இல்லாட்டியும் வந்து நேரத்துக்கு கரெக்டாக வந்து கொஞ்சமாக வச்சும் வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த அசிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகாது. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு கான்ஸ்டிபேஷனும் வந்து கூட வர ஆரம்பிச்சிடும். இப்போ நாள்பட்ட சளி இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. ஸோ அதில் ஒரு சிட்டிகை நம்மளுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அதே போல் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஸோ அதே போல் லைட்டாக நம்ம இஞ்சி வந்து இடித்து போட்டுக்கோங்க. ஸோ இதை 3ஐயும் வந்து நல்லா பாலில் காய்ச்சி நீங்கள் வந்து குடிக்கும் போது நாள்பட்ட சளி இருக்குது, நெஞ்சில் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து கோழை இருக்குது அப்படிங்கும் போது நல்லாவே கரைச்சி வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நன்றி ஐயா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோமா? சரிம்மா, அது யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் பேசுறேன். எனக்கு தான். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வயசு 57மா. வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசுங்க, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க. லைன்ல தான் இருக்காங்க, வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்களே. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். வயசு எனக்கு 57 மேடம். திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகே. குடிங்கால இடது குடிங்கால வலி இருக்கு. ஓகே. எவ்வளோ நாளா இருக்கு? அது ஒரு 6 மாசமா இருக்கு. ஓகே சார். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்பீங்களா? ஆமா மேடம், வேலை பார்க்கறதா முதலே. சரி சார், ஓகே. ரொம்ப நம்மளுக்கு வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது குதிக்கால் வலி வந்து நார்மலாகவே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுலேயும் ஏஜ் ஆக நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அதோட இது தெரியாது, நம்மளுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிரும். ஆனால் வந்து குறிப்பிட்ட ஏஜ் தாண்டுறோம், இப்போ வந்து ஒரு 40 இயர்ஸ் தாண்டுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அதோட சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அது வரைக்கும் வந்து நல்லா அந்த போன் ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஒரு 45 இயர்ஸ் தாண்டுறோம், ஒரு 50 இயர்ஸ் தாண்டுறோம் அப்படிங்கும் போது
என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன் டென்சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதுலேயும் பெண்களுக்கு பார்த்தோன்னா ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பார்த்தோன்னா அப்போ பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் நின்னோம் அப்படிங்கும்போது அந்த குதிகால் வலி இல்லை வந்து அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டு இது எல்லாமே வந்து பெயின் வந்து ஓவராக இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நல்லாவே வந்து வீக்கம் வந்து வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து நீரும் வந்து சேர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படின்னா கால்களில் வந்து நீரும் வந்து தேக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். நிற்கும் போதெல்லாம் எனக்கு வீக்கம் இருக்குது, உட்காந்தா சரியாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படிங்கும்போது ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தோன்னா அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு நல்லா வந்து நீர் சேர்ந்துட்டு வீக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நேரம் நிற்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஸோ அதே போல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உப்பு இருந்துச்சு அப்படிங்கும்போது கல்லுப்பு இருந்துச்சு அப்படிங்கும்போது ஸோ அதை வந்து வானலில் நம்ம லைட்டாக வெறுமனே வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு துணியில் கட்டி நம்ம சூடு பிறக்க அந்த குதிக்காலில் வந்து நல்லா ஒத்தரம் கொடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து பெயின் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ரெபிள் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. பரமேஸ்வரி, வேலூர்ல இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கான கேள்வி இது? எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம். எனக்கு வயசு 46. எனக்கு கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணாங்க. 3-4 மாசம் ஆச்சு அது. ஆனா எனக்கு வயிறு இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது. அது உரலியா இருக்குது, அடி வயிறு. அது பரவாயில்லையா? ஓகேம்மா, எப்போ பண்ணாங்கன்னு சொன்னீங்க? 4 மாசம் ஆகுது. 4 மாசம் ஆகுது. அடி வயிற்றுல பெயின் இருக்கா? இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா அந்த உரலியா இருக்குது வந்து சில நேரத்துக்கு போயிடுது, சில நேரத்துக்கு கைக்கு தென்படுது. ஓகேம்மா, சரி, ஓகே. அடி வயிற்றுல வீக்கம் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்ல, நல்லா நார்மலா இருக்கு. தையல் போடுறதுல எதுவுமே இல்ல, அடி விட்டு வீக்கம் வலிகிலி எதுவுமே இல்ல. ஆனா அந்த உரலியா மட்டும் தென்படுது எப்பனா ஒரு முறை. சரிம்மா, ஓகே. ஏதாச்சும் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா? அதெல்லாம் கூட எதுவும் இல்ல, நார்மல் நல்லா இருக்கு. சரிம்மா, கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? அது இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணது கரெக்டா சாப்பிட்றேன். சரிம்மா, ஓகே. நம்மளுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறில் அங்கங்கே வந்து நம்மளுக்கு கல் மாதிரி இருக்கிறது, இல்லை மேல் வயிறு வந்து ஊதுற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா? வரும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு வாங்கம்மா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. விஜயசுந்தரம். ஓகே சார், யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறாங்க மேடம். உங்க ஏஜ் சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. என்னோட ஏஜ் வந்து 65. ஓகே சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஆக்சுவலா நான் ஒரு 3 வருஷம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபால்ஸாவே எனக்கு ஒரு, அதாவது குடல் பிரச்சனை இருந்ததுனால கிடினஸ் வந்தது. எனக்கு கிடினஸ் வந்த உடனே ஒரு பேனிக் உருவாகிட்டு பல்பிட்டேஷன் வந்து ஆன்ஜியோ பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆன்ஜியோ பண்ணிட்டு, ஆன்ஜியோல எந்த ப்ராப்ளம் இல்லை, ஆன்ஜியோ பண்ணி எல்லாம் பார்த்துட்டு ஒரு அப்சர்வேஷன் 3 நாள் வச்சிருந்தாங்க. அது பின்னாடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரெகுலரா எனக்கு வந்து அஸ்ட்ரோவைட்டின் கொடுத்தாங்க, ஆஸ்பிரின் எடுக்க சொல்லி சொன்னாங்க. எடுத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அதுக்குள்ளான எந்த இதுவுமே இல்ல. எக்கோ நார்மல், இசிஜி நார்மல், உங்களுக்கு ரெட்மில் நார்மல், அப்புறம் இதுவும் இல்லை. உங்களுக்கு அடப்பு செக் பண்ணாங்க, அதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு இந்த தாடை 2 பெயின் வந்தது மேடம். 2 தாடையும் நார்மல் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு திரும்பியும் கார்டியாலஜி போய் செக் பண்ணும்போது இந்த தாடை பெயினே வந்து ஹார்ட் அட்டாக் இஷ்யூ தான், நீங்க அதனால இன்னொரு முறை நீங்க ஆன்ஜியோ எடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ திரும்பி ஆன்ஜியோ எடுத்து கொடுத்ததுல ஆன்ஜியோ கிளியரா இருந்ததுனால தாடை பெயின் அவங்க ஒன்றும் மெடிசன் ஒன்றும் கொடுக்கல, நார்மலா ரெகுலர் கண்டிஷன் கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் 2 வருஷம் ஆகுது மேடம், இந்த தாடை பெயின் இன்னும் போகவே இல்லை எனக்கு. இன்னும் ரெகுலரா இருக்கு. ஆனா நான் கேஸ்ட்ரிக் பேஷண்ட் மேடம். எனக்கு நான் வந்து ரெகுலராகவே வந்துட்டு கேஸ்ட்ரிக்கான மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, சரி, ஓகே. நார்மலாக வந்து மற்ற மெடிசன்ஸ் எடுக்கும் போதும் நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எப்பயுமே வந்து நம்ம ஓவராக வந்து மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுலேயே வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து குடல் சம்மந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது ஓவராக வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபார்மேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது மோஷன் ப்ராப்ளம்லேயும் கொண்டு போய் விட ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா
ஓவராக கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அங்கங்கே வந்து உடம்புல போய் கேஸ் வந்து தங்கி, ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு பெயின் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுக்கு நார்மலாக செஸ்ட் பெயின் க்ரியேட் பண்ணுற மாதிரியே, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பின்முதுகில் வந்து இருந்துட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சுருக்குன்னு வலி இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வலி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து செஸ்ட்டில் வந்து பெயின் இருக்குது அப்படின்னே பயந்துருவாங்க. நிறைய கார்டியாலஜிஸ்ட்டை போய் அதுக்கப்புறம் செக் பண்ணி இசிஜி எல்லாம் செக் பண்ணோன்னு தான் அப்போ கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கும்போது வந்து ஒரு பெரிய நோய் தான். அது வந்து ஒழுங்காக நம்ம ட்ரீட் பண்ணல அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகளில் கொண்டு போய் விட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷனில் கொண்டு போய் விட ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நிறைய சிம்டம்ஸும் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகும், நெஞ்செரிச்சல், இல்லை வந்து உடம்புல பார்த்தோன்னா அங்கங்கே பெயின் இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஜாயின்ஸில் வந்து பெயின் போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளாக கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கேஸ் வந்து ஒழுங்காக வெளியில் போகல அப்படிங்கும்போது என்னாகும், உடம்புக்குள்ளே போய் நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சு, ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வலிகளை வந்து ஒன்று பண்ண ஆரம்பிக்கும். சில பேருக்கு அது நெஞ்சு பகுதியில் கரெக்டாக போய் இருந்துட்டு குத்துது, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்பிட்ணும். இன்னொன்று என்ன அப்படிங்கும்போது கேஸ்ட்ரைட்டிஸ்க்கான நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். கேஸ்ட்ரைட்டிஸ் இப்போ ஹெவியாக இருக்குது, நம்மளுக்கு அங்கங்கே போய் வலிக்குது, இப்போ உடம்புல தங்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கும்போது ஸோ என்ன பண்ணலான்னா, உடனே அந்த பெயின் வந்தோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தண்ணியில் கொஞ்சோண்டு பெருங்காயம் கலக்கி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு உடனே வந்து அந்த கேஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு அந்த பெயின் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். வரும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? தென்காசி மணி. சரி, யாருக்கான கேள்வி சார் இது? எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. 59. வணக்கம் சார். வணக்கம்ங்க. சொல்லுங்க சார். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகே, எங்க இருக்கு? உடம்பு எல்லாமே ஒரு ஊரல் அரிப்பு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது. மாத்திரை மருந்து கழுவி யூஸ் பண்ணா அப்பப்ப கேக்குது. இந்த மாத்திரைகள் போடும்போது அதிகமா தூக்கம் தான் வருது தவிர ஸ்கின் ப்ராப்ளம் கேட்க மாட்டேங்குது. சரி, ஓகே. அரிப்பு ரொம்ப ஹெவியா இருக்கா? ஆமா, உடம்புல அரிப்பு இருக்கு. சரி, ஓகே. எத்தனை வருஷமா அந்த ப்ராப்ளம் இருக்கு? இது ஒரு 2 வருஷமா இருக்குங்க. 2 வருஷமாவே இருக்கு. பேச்சஸ், படைகள் மாதிரி வருதா? ஆமா, அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. சரி, ஓகே. சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸ்டீராய்ட்ஸோ இல்லை வந்து அரிப்பை வந்து நிறுத்துறதுக்காக மருந்து எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நாள் பட போக போக நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது நாள் பட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அது நம்மளுக்கு ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பாடியில் அந்த மாத்திரைகள் போய் நம்மளுக்கு ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது பழக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு மாத்திரை போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அது கேட்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு கொஞ்ச நாள் போனோம் அப்படிங்கும்போது 2 மாத்திரையை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தோன்னா கொஞ்ச நாளில் வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்காது. ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரௌசினஸ், நம்மளுக்கு வந்து ஒரு தூக்கம் மாதிரி கொண்டு வரது, இல்லை எந்த நேரம் லேசினஸ் இருக்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஹெவியாக மாத்திரை கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அது எல்லாமே நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்க தான் ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் அந்த மாத்திரைகளும் நம்மளுக்கு கேட்காது, ஆரம்ப கட்டத்தில் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும், பழக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கேட்க ஆரம்பிக்காது. பட் வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உள்ளக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வெளியில் அந்த சிம்டம்ஸ் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஸோ டாக்டர், இன்றைக்கி வந்து சொரியாசிஸ் பற்றி ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக வந்து சொரியாசிஸை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஹெரிடிட்டியாகவும் இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணுன்ற விஷயத்தையும் சொன்னீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய அடுத்தடுத்த எபிசோடில் பேசலாம். ஸோ நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.